ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிள் இங்கிலீஷ். இது நம்மளுடைய A to Z இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சீரீஸ். ஆஸ் யூஷுவல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் A. A ஃபார் amulet. amulet அப்படின்னு சொன்னால் தாயத்து. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she told him to wear the amulet around his neck. அப்படின்னு சொன்னால் அவள் தாயத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளுமாறு அவனிடம் கூறினாள். The next alphabet is B. B for beard. beard அப்படின்னு சொன்னால் தாடி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I am going to grow a beard. அப்படின்னு சொன்னால் நான் தாடி வளர்க்க போகிறேன். The next alphabet is C. C for control. control அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுத்து. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த போலீஸ் ஸ்ட்ரகிள்ட் டு கண்ட்ரோல் த க்ரௌட். அப்படின்னு சொன்னால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸார் திணறினர். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் டி. டி ஃபார் டர்ட். டர்ட் அப்படின்னு சொன்னால் அழுக்கு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், his face and hands were covered in dirt. அப்படின்னா அவரது முகமும் கைகளும் அழுக்கால் மூடப்பட்டிருந்தன. த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் இ. இ ஃபார் எஸ்கேப். எஸ்கேப் அப்படின்னு சொன்னால் தப்பித்தல். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், டூ prisoners have escaped from the jail. அப்படின்னு சொன்னால் சிறையில் இருந்து 2 கைதிகள் தப்பியோடினர். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் எஃப். எஃப் ஃபார் ஃப்ளிக்கர். ஃப்ளிக்கர் அப்படின்னு சொன்னால் விட்டு விட்டு எரிவது அல்லது ஒளி வீசுவது. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த கேண்டில் ஃப்ளிக்கர்ட் அண்ட் வெண்ட் அவுட். அப்படின்னு சொன்னால் மெழுகுவர்த்தி விட்டு விட்டு எரிந்து பின் அணைந்தது. த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் ஜி. ஜி ஃபார் கேதர். கேதர் அப்படின்னு சொன்னால் சேகரித்தல். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், we have gathered up a lot of information about the topic. அப்படின்னு சொன்னால் தலைப்பை பற்றிய பல தகவல்களை நாங்கள் சேகரித்துள்ளோம் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is H. H for handful. handful அப்படின்னு சொன்னால் கைப்பிடி அளவு அல்லது சிறிதளவு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், only a handful of people came to the meeting. அப்படின்னு சொன்னால் கூட்டத்திற்கு வெகு சிலரே வந்திருந்தனர். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் ஐ. ஐ ஃபார் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டு அல்லது நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், there have been several instances of criminal activities in this area. அப்படின்னு சொன்னால் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் இந்த பகுதியில் நிகழ்ந்துள்ளன. The next alphabet is J. J for junior. junior அப்படின்னு சொன்னால் இளைய நிலையில் உள்ளவர்கள். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the juniors are having an outing to a museum today. அப்படின்னு சொன்னால் இளையவர்கள் இன்று அருங்காட்சியகத்திற்கு செல்கிறார்கள். The next alphabet is K. K for kindness. kindness அப்படின்னு சொன்னால் கருணை. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், thank you very much for all of your kindness. அப்படின்னா உங்களின் அனைத்து கருணைக்கும் மிக்க நன்றி. The next alphabet is L. L for lift. lift அப்படின்னு சொன்னால் தூக்கு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், it took 2 men to lift the cot. அப்படின்னு சொன்னால் கட்டிலை தூக்க 2 பேர் தேவைப்பட்டனர். The next alphabet is M. M for myself. myself அப்படின்னு சொன்னால் நானே அல்லது என்னையே அல்லது எனக்கே. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ saw myself in the mirror. அப்படின்னா நான் கண்ணாடியில் என்னையே பார்த்தேன். The next alphabet is N. N for name. name அப்படின்னு சொன்னால் பெயர். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், do you know the name of this flower? அப்படின்னு சொன்னால் இந்த பூவின் பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் O. O ஃபார் otherwise. otherwise அப்படின்னு சொன்னால் இல்லையெனில். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்,
You have to press the red button, otherwise it won't work. அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிவப்பு பொத்தானை அழுத்த வேண்டும், இல்லையெனில் அது வேலை செய்யாது. The next alphabet is P. P for patient. Patient அப்படின்னு சொன்னால் பொறுமையான. And இதற்கான example sentence, she is very patient with young children. அப்படின்னு சொன்னால் அவள் சிறு குழந்தைகளிடம் மிகவும் பொறுமையாக இருக்கிறாள். The next alphabet is Q. Q for quench. Quench அப்படின்னு சொன்னால் தாகத்தை தணி. And இதற்கான example sentence, he drank some juice to quench his thirst. அப்படின்னு சொன்னால் அவன் தன் தாகத்தை தணிக்க சிறிதளவு பழச்சாறு குடித்தான். The next alphabet is R. R for recession. Recession அப்படின்னு சொன்னால் வாணிகம் மற்றும் தொழில் இவற்றின் மந்த நிலை அல்லது பின்னடைவு. And இதற்கான example sentence, how long will this recession last? அப்படின்னு சொன்னால் இந்த மந்த நிலை எவ்வளவு காலம் நீடிக்கும். The next alphabet is S. S for sacred. Sacred அப்படின்னு சொன்னால் புனிதமான. And இதற்கான example sentence, the Bible is the sacred book of Christians. அப்படின்னு சொன்னால் திருவிவிலியம் கிறிஸ்தவர்களின் புனித புத்தகம். The next alphabet is T. T for tap. இந்த tap அப்படிங்கிற வார்த்தை நம்ம குழாய்க்கும் பயன்படுத்தலாம் and மற்றவர்களை நம்ம தட்டுவோம் இல்லையா பயன்படுத்தலாம். And இதற்கான example sentence, she tapped me on the shoulder. அப்படின்னு சொன்னால் அவள் என் தோளில் தட்டினாள். The next alphabet is U. U for upside down. Upside down அப்படின்னு சொன்னால் தலைகீழாக. And இதற்கான example sentence, you are holding the picture upside down. அப்படின்னா நீங்கள் படத்தை தலைகீழாக பிடித்திருக்கிறீர்கள். The next alphabet is V. V for vital. Vital அப்படின்னு சொன்னால் மிகவும் முக்கியமான அல்லது இன்றியமையாத. And இதற்கான example sentence, practice is vital if you want to speak a language well. அப்படின்னா நீங்கள் ஒரு மொழியை நன்கு பேச விரும்பினால் பயிற்சி மிகவும் முக்கியமானது. The next alphabet is W. W for weigh. Weigh அப்படின்னு சொன்னால் ஒன்றின் எடையை அளந்து அறிந்து கொள். And இதற்கான example sentence, how much does this weigh? அப்படின்னு சொன்னால் இதன் எடை எவ்வளவு. The next alphabet is X. X for axe. And இதற்கும் இரண்டு வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று கோடாரி. இது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த அர்த்தம். அண்ட் இதற்கான செகண்ட் அர்த்தம் ஒருவரை அல்லது ஒன்றை நீக்கு அல்லது விளக்கு. இந்த மீனிங்கையும் ஆக்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் நமக்கு கொடுக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he used an axe to chop down the old apple tree. அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பழைய ஆப்பிள் மரத்தை வெட்டுவதற்கு கோடாரியை பயன்படுத்தினார். The next alphabet is Y. Y for yummy. Yummy அப்படின்னு சொன்னால் ருசியான. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the waiter brought out a tray of yummy desserts. Dessert அப்படின்னா இனிப்பு. அண்ட் இதற்கான அர்த்தம், பரிமாறுபவர் ஒரு தட்டில் சுவையான இனிப்புகளை கொண்டு வந்தார். The final alphabet is Z. Z for zany. Zany அப்படின்னு சொன்னால் கோமாளித்தனமான அல்லது கிறுக்குத்தனமான. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he made us all laugh with his zany tricks. அப்படின்னா அவர் தனது கோமாளித்தனமான தந்திரங்களால் எங்கள் அனைவரையும் சிரிக்க வைத்தார். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் அண்ட் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all again in another video. Until then, bye.